அற்புதமான ஒரு சிஸ்டம் மூலமா வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்தது இன்னொரு ஹைலைட் சொல்லணும்னா அன்லிமிட்டெட் ரீபர்த் ஐடி. என்ன சார் ரீபர்த் ஐடி கேள்விப்பட்டிருக்கோம், அன்லிமிட்டெட் ரீபர்த் ஐடி. எஸ், ஒன்னா நீங்க பார்க்க போறீங்க நண்பர்களே. இது பணம் போட்டு பணம் எடுக்கும் திட்டம் அல்ல, மனசுல நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிறரை வாழ வைத்து நாமும் வாழும் திட்டம். நண்பர்களே, நமது பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் என்பது நமக்கு நாமே திட்டம். இந்த வார்த்தையிலிருந்து நாம் நன்றாக ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒன்று பட்டால் தான் உண்டு வாழ்வு. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நமது திட்டத்தின் தாரக மந்திரம் என்னன்னா நண்பர்களே, உதவி கொடுங்கள், உதவி பெறுங்கள். இதுதான் நம்ம திட்டத்தினுடைய தாரக மந்திரம். நண்பர்களே, நமது திட்டத்தை பத்தி முக்காலமும் உணர்ந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே நம்ம திட்டத்தை பத்தி கூறியிருக்காரு. என்ன சார் சொல்றீங்க, ஆச்சரியமா இருக்கு. நமது திட்டத்தை பத்தி திருவள்ளுவர் கூறியிருக்காரா? எஸ் நண்பர்களே, செய் நன்றி அறிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. முகந்தெரியாத நபருக்கு நாம் உதவி செய்தால் என்ன அற்புதம் நம் வாழ்வில் நடக்கும் சொல்லி அந்த செயல்ல கொடுத்திருக்காரு. என்ன சார் அது திருக்குறள் அப்படின்னு கேட்டா நண்பர்களே கேளுங்க. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. என்ன அர்த்தம்னா, முகந்தெரியாத ஒரு நபருக்கு ஒருவர் உதவி செய்தால் அந்த உதவி செய்தவருக்கு விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் கொடுத்தாலும் ஈடாகாதுங்க திருவள்ளுவர். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான உதவிங்கிறத எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க. அது முகந்தெரியாத நபருக்கு. நண்பர்களே, அவர் கூறிய அந்த அற்புதமான விஷயத்தை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். புதிய நண்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால பாத்தீங்கன்னா, இங்க நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, ஒரே ஒரு முறை உங்க கையில இருந்து 1000 ரூபாய் மட்டும்தான் உதவி செய்ய போறீர்கள் நண்பர்களே. அதற்காக இந்த பிரபஞ்சம் பல லட்சம் மடங்கு உங்களுக்கு திரும்ப 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 கொடுக்க போகும் அதிசயத்தை தான் இங்க பார்க்க போறீங்க நண்பர்களே. திருவள்ளுவர் அடுத்த ஒரு குறள்ல அற்புதமா சொல்லியிருக்காரு, காலத்தால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மானப்பெரிது. அதாவது கடுகு போல ஒரு சிறிய உதவி நீங்க செஞ்சிருப்பீங்க, அது பாத்தீங்கன்னா ஞானம்ன்றது உலகத்தை விட மிகப்பெரிய அந்த உதவிக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நண்பர்களே. இந்த பிரபஞ்சம் தரும் பணத்தை நமக்கு பெற்று தருவதற்காக நமது பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் பாலமாக இருந்து இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது நண்பர்களே. அந்த பணத்தை பெற இந்த பிரபஞ்சம் சொல்லும் ஒரே ஒரு நமக்கான தகுதி என்ன அப்படின்னா, உங்க மனம் பெரிதாக இருக்க வேண்டும். பணம் இங்கு பெரிதாக தேவைப்படவில்லை நண்பர்களே. உங்கள் மனம் பெரிதாக இருந்தாலே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறதுக்கு தயாராயிரும். ஆம் நண்பர்களே, இந்த பிரபஞ்சம் நல்லா கவனமா கேளுங்க. இந்த பிரபஞ்சம் இங்க நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த பிரபஞ்சம் மற்றவர்களுக்காக உங்கள் மூலம் கொடுக்கும் பணத்தை, நோட் த பாயிண்ட், மற்றவர்களுக்காக உங்கள் மூலம் கொடுக்கும் பணத்தை உடனுக்குடன் அவர்களுக்கு கொடுக்கும் மனம் இருந்தாலே உங்களை தேடி பல லட்சம் வந்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. நான் இப்ப சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு ஆர்வம் தோணுது, என்ன சார் சொல்ல போறீங்க, நான் என்ன சார் செய்யணும், எப்படி செய்யணும் சார், என்ன செஞ்சா அந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும் சார் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லா கேட்குது நண்பர்களே. ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க, உதவி செய்ய நாங்க தயார் சார், என்ன செய்யணும் சார் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா நண்பர்களே. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சக்சஸ் ஃபார்முலான்னு ஒண்ணு இருக்கு. அந்த சக்சஸ் ஃபார்முலாவை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்டதா அமைப்போகுது நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சக்சஸ் ஃபார்முலாவை நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நண்பர், நம்ம குடும்ப நண்பர் தெரிவிக்க வந்திருக்கிறாரு. அதுக்கு முன்பாக ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அவர் நம்ம வெல்கம் பண்ணிடுவோம் நண்பர்களே. இப்ப நான் சொல்லக்கூடியது ஏற்கனவே இணைந்து உதவி செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கான ஒரு நினைவூட்டல் சொல்ல விரும்புகிற நண்பர்களே, நமது பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் நிறுவனம் அல்ல, கம்பெனி அல்ல. நாம் போட்ட பணமாவது முதலில் எடுத்து விட வேண்டும் என்று அச்சப்படுவதற்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலங்கள் உண்டு. அப்போ நண்பர்களே, நமது பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ங்கிறது ஒரு ஆலமரம். அப்போ விழுதுகள் ஆலமரமாக மாறுவதற்கு சில மாதங்கள் ஆகும். இந்த வேர்டை புரிஞ்சுக்கோங்க. அங்க விழுதுகள் நான் சொல்றது என்னன்னா, புதிய புதிய நபர்களுடைய வருகை. அதுவரை நாம் ஒவ்வொருவரும், இணைந்த ஒவ்வொருவரும் வேருக்கு நீர் ஊற்றி வளர்ப்பது நமது கடமை நண்பர்களே. விழுதுகள் மரமானால் நம் அனைவரது வளர்ச்சியும் அசுர வளர்ச்சியாக மாறும் என்று கூறிக்கொண்டு, இன்று நமக்கு பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் திட்டத்தை எளிமையாக தெளிவாக நம்முடைய சக்சஸ் ஃபார்முலா புரிய வைப்பதற்காக இன்று பாத்தீங்கன்னா சேலத்திலிருந்து மிஸ்டர் மாதேஸ்வரன் அப்படிங்கிறவரு வந்திருக்கிறாரு. அவரை பத்தி சொல்லணும்னா, இவர் பாத்தீங்கன்னா நெட்வொர்க்ல ஒரு 30 வருஷம், 91ல இருந்து இவருக்கு அனுபவம் இருக்கு நண்பர்களே.
அப்போ அனுபவம் உள்ள நபர் ஒரு விஷயத்த சொல்லும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு எளிமையா புரிய வைப்பாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நண்பரை நான் இப்போ உங்க அனைவருடைய சார்பாக நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் மிஸ்டர் மாதேஷ் சார். வாங்க, உங்க எளிமையான நடையில உங்க பாணியில நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்டுடைய சக்சஸ் ஃபார்முலாவை எடுத்துரைங்கள். வெல்கம் மிஸ்டர், வெல்கம் மாதேஸ்வரன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தூத்துக்குடி தந்த முத்து ராஜா சார் அவர்கள் ஒரு அருமையான துவக்கத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிங்க சார். இந்த பிபிஏ ஸ்பீட்காஸ்ட் சிஸ்டத்தில் இணைந்தவர்களுக்கும் இணைய வந்திருப்பவர்களுக்கும் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாலும் விருப்பப்பட்டு வந்திருந்தாலும் ஒரு 20-25 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியும் மாற்றமும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அந்த நம்பிக்கையோட எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் சேலம் வெங்கடேசன் என்ற என்னுடைய அருமை நண்பருக்கும் இப்படி ஒரு அருமையான சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் முதலில் என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இப்போ நிறைய சிஸ்டம்லாம் வருதுங்க சார், என்னென்னமோ வருது. இப்போ எதுக்கு சார் பணம் சம்பாதிக்கணும் முதல்ல அப்படின்னா, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் எந்த அரசியலையும் எந்த ஆட்சியையும் யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நமக்கு ஒரு ஒரு டப்பா இருக்குது, டப்பாவில் தண்ணி ஊற்றுறோம், அந்த டப்பாவை சுற்றி எல்லாம் நிறைய ஓட்டை. இப்போ இந்த ஒருத்தர் சொல்றாரு, சார் இந்த டப்பாவில் இருக்கக்கூடிய அந்த மட்டம், நீர் மட்டம் குறையாம இருக்கணும், அதுக்கு என்ன சார் வழி அப்படின்னு கேட்குறாரு. அது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் அதை கொண்டு போய் கிணத்துக்குள்ளார போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க, அல்லது ஒரு தொட்டிக்குள்ளார வச்சிடலாம் சார் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது, அதை தனியாக தான் வச்சிருக்கணும். ஆனால் அந்த அந்த டப்பாக்குள்ளார இருக்கிற தண்ணியோட மேல இருக்க மட்டம் குறையக்கூடாது. இதுக்கு ஏதாவது வழி இருக்கலாம் சார்னா நிறைய பேர் அந்த பதில் கரெக்டாக சொன்னாங்க. என்னன்னா, வெளியே சுற்றி சுற்றி இப்போ அது 1 லிட்டர் டப்பான்னு வச்சுக்கோம், பாட்டில்னு வச்சுக்கோம் டப்பா. அப்போ 1 லிட்டர் டப்பாவில் இருக்கக்கூடிய தண்ணி சுற்றியில் ஒரு 100 ஓட்டை போட்டிருந்தோம்னா அதில் தண்ணி வெளியேறிக்கிட்டே இருக்கும். அது மொத்த கெப்பாசிட்டி எவ்வளவு? 1 லிட்டரு. அப்போ இந்த மட்டம் குறையாம இருக்குன்னா என்ன பண்ணுன்னா, மேலே ஊத்துற தண்ணியோட அளவு வெளியே போயிட்டு இருக்கிற தண்ணியை விட இது அதிகமா இருக்கணும். அப்போதான் அந்த மட்டம் குறையாம இருக்கும். அது மாதிரி அவங்கள குறை சொல்லி இவங்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மளுடைய வருமானத்துக்கு மேல, அதாவது நம்ம தேவைக்கு மேல நம்ம வருமானத்தை அதிகப்படுத்தாம இந்த பிரச்சனைகள் தீராது. இன்னைக்கு பணம் மட்டுமே இருந்தா போதுமா சார், வாழ்க்கை எல்லாமே சரியா போயிடுமா, பணம் தான் முக்கியமா அப்படின்னு சொன்னா, பணம் மட்டுமே முக்கியம் இல்லை தான். ஆனா பணம் இல்லாம வாழ்க்கையே இல்லை. இதை நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். அதுக்காக தான் யார் எதை சொன்னாலும் சொல்லுங்க சாமி நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் உள்ள போய் நிறைய சங்கடப்பட்டு, நட்பை இழந்து, உறவை இழந்து, மான மரியாதை இழந்து, அவமானப்பட்டு, சங்கடப்பட்டு, இந்த மாதிரி நிறைய மக்கள் இந்த மாதிரி யாராவது போய் ஒரு சிஸ்டம், ஒரு பிளானு அப்படின்னு சொன்னாவே பிடரியில கால் படுற அளவுக்கு பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா மெருகேறிக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்குது. நான்லாம் பார்த்தீங்கன்னா சேலத்திலேருந்து இப்போ கனெக்ட் ஆயிருக்கேன். இந்த நெட்வொர்க் மேல இருந்த காதலால என்னுடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல நான் ஒரு முக்கியமான, அதாவது டெக்னிக்கல் ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த எண்ணி சுட்ட பணியாரம் எனக்கு பிடிக்கல. என்னோட கனவுகள் பெரிது. நான் மட்டுமே என்ன நம்பி இருக்கிற என்னோட குழந்தைங்க, என் மனைவி, இவங்களை மட்டுமே சந்தோஷப்படுத்த எனக்கு மனசு இல்லை. என்னால ஒரு 10 பேருக்கோ 100 பேருக்கோ ஏதாவது ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. ஆனா 91ல இந்த பியர்லெஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிகள்லாம் சொன்னப்ப அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருந்த அந்த ஈர்ப்பு, அதாவது அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மல்டிபிள் ஆகிறதும், டூப்ளிகேஷன் சிஸ்டம், 2 4 ஆகுறது, 4 8 ஆகுறது, 8 16 ஆகுறது. ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது அது சம்பந்தமான படிப்பை படிக்காம எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் அப்படின்னு சொன்னதுனாலதான் இருக்கிற வேலையை, ஏடிசி வேலையை விட்டுட்டு நான் இதுக்குள்ளார வந்தேன். ஆனா என்ன நடந்ததுன்னா, காலப்போக்கில் ஏதோ எங்க வீட்டுக்காரனு டவுசருக்குள்ள சொக்காய் விட்டுக்கிட்டு போயிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்ததே தவிர, இதனால பட்ட அவமானங்களும் சங்கடங்களும், வாழ்க்கை இனிமே இது வேண்டவே வேணாடா சாமின்னு சொல்லி நான் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியம் பார்க்க போயிட்டேன். அப்பப்ப நடுவில் என்னுடைய நண்பர் கொடுப்பாரு. ஆனா அது ஏதோ டச் பண்ணிக்கிட்டு இருக்குமே தவிர, மற்றபடி தீவிரமா செஞ்ச எத்தனையோ, இதுதான் வாழ்க்கைன்னு போன எத்தனையோ நிறுவனங்கள் நமக்கு கை கொடுக்கல. அந்த மாதிரி நிறைய பேர் இங்க பாதிக்கப்பட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இங்க இது மட்டும் எப்படிங்க சார் இருந்துற போகுது அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்மகிட்ட கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் சரிதானா, நல்லது தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாலேஜ் வேணும் சார். அப்ப பட்டறிவு, படிப்பறிவுன்னு ஒண்ணு இருக்கு.
ஒரு மெக்கானிக் கிட்ட ஒரு பைக்கை கொண்டு போய் கொடுத்து, சார் இந்த வண்டியில இதை பாருங்க அப்படின்னு சொன்னா அவர் நாம எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு, சார் இந்த மாதிரி புகை அதிகமா தள்ளுது, ரிங்ஸ் போயிடுச்சு, பிஸ்டன் போயிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்றவர் தான் மெக்கானிக். சைக்கிள் கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் வண்டி விட்டு, என் வண்டி பாருங்க சார், என்ன ஏதோ பிரச்சனையா இருக்குது என்னன்னு சொன்னா, நீ என்ன பிரச்சனை சொன்னாலும் அவரால் அதை சரி பண்ணவும் தெரியாது, அது என்னன்னு கண்டுபிடிக்கவும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம கிட்ட வருதுன்னு சொன்னா, நம்ம எத்தனை வருஷம், நான்லாம் 20-30 வருஷம் இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சிரமப்பட்டோம்னு சொன்னா, ஒரு பிளான் வரும்போது இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா, இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த பிளான்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். சார் இன்னைக்கு வந்து பெட்ரோல் 105 ரூபாய்க்கு போச்சு, அரிசி 70 ரூபா 80 ரூபா, பவுன் 60,000 ரூபா, எல்கேஜில ஸ்கூல்ல பிள்ளைங்களை சேர்த்துனா 1 லட்ச ரூபா வேணும். இது படிக்க வைக்கிறதுங்கிறத இது படிக்க வைக்கலாமா, பேசாம 2 மாடு வாங்கி கொடுத்துடலாமான்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த மிடில் கிளாஸ்ங்கிறவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கனவாகவே போயிட்டு இருக்குங்க சார். நம்ம குழந்தைங்க கார்ல போறவங்களை பார்க்கும்போது அந்த ஏக்கத்தை, அந்த பார்வையை பார்க்கும்போது மனசெல்லாம் வலிக்குதுங்க சார். ஏன் நம்ம குழந்தைங்க கார்ல போகக்கூடாதா? எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் காருன்னு தான் சொன்னாங்க. ஆனா எல்லாருமே லட்சம் கோடின்னு சொன்னாங்களே தவிர யாருமே அதை அடையறதுக்கு, அதை கொடுக்கறதுக்கு, ஏன்னா அவங்களோட நோக்கமே இங்க இருக்கிற கீழ்த்தட்டு இருக்க மக்களை மேல கொண்டு வந்து பொருளாதார வளர்ச்சி அடைந்து பொருளாதார தன்னிறைவு அடையணும்னு நினைச்சு வந்த கம்பெனிகள் மிக மிக குறைவு, இல்லைன்னு சொல்ல முடியாது, மிக மிக குறைவு. ஆனா நம்ம இது எப்படி இது வந்து மத்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இதுல முதல்ல உள்நோக்கம் இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம். 8 ரூபாய்க்கு சாப்பாடு போட்ட பாட்டி, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து 8 ரூபாய்க்கு சோறு போடுறாங்க, 10 ரூபாய்க்கு சோறு போடுறாங்க. இதை 10 வருஷமா 12 வருஷமா 8 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் போடுறவங்களாம் நம்ம பேப்பர்லயும் நியூஸ்லயும் பாக்குறோம். அவங்கள நீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்களுடைய நோக்கம் லாபம் இல்லை, வரவும் பசியார சாப்பிட்டு போகணும், அந்த நிம்மதி, அந்த 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 மகிழ்ச்சி எங்களுக்கு போதும்னு சொல்றாங்க. அடுத்தவர் நலனை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் அப்படின்னு ஒரு கவிஞர் சொன்னார். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைச்சாவே போதும் சார், நம்ம நல்லா இருப்போம். அந்த மாதிரி ஒரு பிளான் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி பிளான் தான் சார் பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ். சரிங்க சார். இது அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா, இதுக்குள்ளார என்ன போய் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா எதுலையுமே ஒரு கம்பெனி கீழே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குன்னு சில சட்டத்திட்டம் இருக்குங்க சார். அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும். நான் தான் முதல்ல சொன்னேன், அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும், இத்தனை சிஆர் அப்படின்னு. ஆனா இங்க வந்து நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல வந்து நீங்க தான் சார் ஓனர். நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வர 1000 ரூபாய் கொடுக்குறவருக்கு என்ன மரியாதை, அதே தான் உங்களுக்கும். ஆல்ரெடி முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அதே தான். 8000 10,000 ஐடி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன பவரோ சரிசமமா எல்லாருக்கும் ஒரு முடி தேங்காய் கிடைச்சா உங்களுக்கும் ஒரு முடி தேங்காய் தான் கிடைக்கும். இங்க யாருக்கும் வந்து ஒரு சின்ன சல்லி காசு கூட யாருக்கும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க, இதுல பின்னாடி சொல்றேன். சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியில் இல்லையா அப்படின்னு கேட்டா சொன்னா சிரிக்கிறாங்க. அது எப்படிங்க சார், இப்ப நீங்க ஜூமுக்கு பணம் கட்டுவீங்க, மீட்டிங் பண்ணுவீங்க, இதுக்கெல்லாம் எங்க இருந்து சார் காசு வரும் அப்படின்னு சொன்னா, சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கே காசு வேணும். அதை கூட கவலைப்படாம மக்களால் மக்களுக்காக மக்களுடைய நலனுக்காகவே ஒரு சிஸ்டம் வரணும். இதுல வந்து ஒரு கோடின்னு சொல்லாம டக்குன்னு அவங்களுக்கு வந்து அந்த நான் போட்ட பணத்தையே வாங்க முடியலைங்க சார், நான் ஃபர்ஸ்ட் லெவல்ல தான் சார் வாங்கினேன், நான் செகண்ட் லெவல் தான் சார் வாங்கினேன் அப்படின்னு சொல்லாம எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல மனசோட ஆரம்பிச்ச இந்த நிறுவனம் தான் பிபிஏ ஸ்பீடு கேஷ் நிறுவனம். இதுல வந்து நம்ம மட்டும்தான் பாஸ். அப்ப இது எப்படிங்க சார் நம்ம வந்து அடுத்த சப்ஜெக்டா இதுல என்ன சார் இருக்கு, நான் இதுல என்னன்னா நான் செய்யணும் அப்படின்னு சொன்னா, மெயினா பாருங்க சார், நோ கம்பெனி. ஒரு கம்பெனின்னு கிடையாது, ஒரு ஆபீஸ்ன்னு கிடையாது, ஒரு டேபிள் சேர் கிடையாது, ஒரு ஓனர் கிடையாது. இங்க ஒரு பொருளை கொண்டு போய் எடுத்துக்கிட்டு போய் சார் இந்த ஷாம்பு போடுங்க சார், இந்த சோப்பை போடுங்க சார், சொரியெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு அந்த மாதிரி வேலை நம்ம கிட்ட கிடையாது. மார்க்கெட்டிங் போய் கையில பையி, கழுத்துல டை, வாயில பொய் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்க சர்வீஸ் சார்ஜ் இல்லைன்னு முன்னாடி சொன்னேன். இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம ஆளுங்களுக்கு இங்கிலீஷ்ல பிடிக்காத நிறைய பேருக்கு அலர்ஜியான வார்த்தை இன்வெஸ்ட்மெண்ட். இங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்லைங்க சார். அதே மாதிரி வருஷம் இவ்வளவு கட்டி ரெனியூவல் பண்ணிக்கங்கிற சமாச்சாரம் இங்க இல்லை. ஏன்னா இது 100% வந்து சிஸ்டம் ஒர்க்குங்க சார், 100% டிரான்ஸ்பரன்சி. இந்த விஷயம் ஒரு தனிப்பட்ட நிறுவனத்துல இருக்க வாய்ப்பு இல்லைங்க சார். ஏன்னா இது மக்களுக்கானது. இதுல எதுவுமே வந்து மறைச்சு ஒளிச்சு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாமே வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு சிஸ்டம் சார் இது. அதே மாதிரி 100% பேமெண்ட். நான் தான் முதல்ல சொன்னேன், சர்வீஸ் சார்ஜாவது ஒரு 2% 5% வச்சிருக்கலாமே நானும் கூட நினைச்சேன். சார் இது மக்களுடைய பணம், மக்களுக்கே போய் சேரட்டும்னு சொல்லி இது ஆரம்பிச்சா, இதுக்கு முன்னாடி நின்ன அந்த தூண்கள்லாம் ஒரு நல்ல மனசோட நினைச்சிருக்காங்க. சரி என்னதான் சார் இங்க பிளஸ் அப்படின்னா, கொடு வாங்கிக்க, நீ எவ்வளவு கொடுக்குறியோ அதே மாதிரி உனக்கு பல மடங்கு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கிவ் ஹெல்ப், கெட் ஹெல்ப். இதுதான் சார் நம்ம தாரக மந்திரம். அடுத்த சப்ஜெக்டா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா,
இந்த பிளானிங் சார். என்ன சார் அப்படி பண்றோம் அப்படின்னா, இது பிளான்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மேல பெருசா போடுவாங்க 5 கோடி 12 லெவல்ல உங்களுக்கு வந்து 5, 25, 125, 625 இப்படி ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பக்கத்துலயே வந்து நீங்க முதல் லெவல்ல 2 பேர்த்த கொடுக்கணும், 2வது லெவல்ல 4 பேர்த்த கொடுக்கணும். இப்படி வரிசையா அதுல ஒரு 100, 125 பேர் கொடுக்குற மாதிரி அத்தனையும் கொடுத்தாலுமே கூட அவங்க சொல்ற அந்த 5 கோடி 4 கோடியும் கண்ணில் பார்க்க முடியாது. பொதுவாகவே நம்ம மிடில் கிளாஸ் கிட்ட வந்து கோடின்னு சொல்லி சொன்னாவே 2 கோடி தான் சார் ஞாபகம் இருக்கு. ஒண்ணு தெருக்கோடி, இன்னொன்னு இறுதி ஊர்வலத்துல கிடைக்கக்கூடிய அந்த கோடி. இந்த விஷயத்துல வந்து நம்ம மக்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டு பாருங்க, 1 கோடிக்கு எத்தனை சைபர், 100க்கு எத்தனை சைபர்னா கண்ண மூடி 2, 1000க்கு 3, 10,000க்கு 4, லட்சத்துக்கு 4ன்னா அப்ப இன்னொரு சைபர் சேர்த்திக்குமா சார் அப்படின்னு டவுட்டாவது கேட்டு சொல்லிடுவாங்க. ஆனா கோடிக்கு எத்தனை சைபர்னு கேட்டா சத்தியமா சொல்ல தெரியாது. எல்லாரையும் நான் சொல்ல, என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் இதுக்காக மெனக்கெட்டு பிராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி அந்த கோடிகள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காம பண்றதை விட சின்ன சின்னதாக தான் கொடுப்போம். ஆனா எல்லாருக்கும் கொடுப்போம். ஒரு விசேஷத்துக்கு வராங்க, ஒரு 100 பேர் வராங்க, அதுல வந்து ஒருத்தருக்கு மட்டும் இந்தாங்க 1 லட்ச ரூபா அப்படின்னு கொடுக்காம அந்த 100 பேருமே ஆளு கொஞ்சம் ஒரு 1000 எடுத்துட்டு போனா எல்லாருமே சந்தோஷமா போவாங்களா. அந்த மாதிரி அடிப்படையில இந்த பிளானை வடிவமைச்சிருக்காங்க. இதுல மெயினா பாத்தீங்கன்னா 4 லெவலுங்க சார். அதாவது ரொம்ப இதுக்கு மேல கீழே போக முடியாது. மேட்ரிக்ஸ்ல வந்து 2 மேட்ரிக்ஸ், 3 மேட்ரிக்ஸ், 4 மேட்ரிக்ஸ் அப்படிலாம் இருக்கு. மினிமம் 2 மேட்ரிக்ஸ் 2, 4, 8, 16 அவ்வளவுதான். இதோட முடிஞ்சு போச்சு. அவர் உள்ள வந்ததுக்கு வந்து அது அவருக்கு உண்டான ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அவரை மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி கடத்தல. இப்ப நம்ம ஐயா ராஜா சார் சொன்னாரு, வள்ளுவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி, வள்ளுவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, இருக்கிற இன்பத்திலேயே பெரிய இன்பம் எது அப்படின்னா ஈந்து உவக்கும் இன்பம். அதாவது மத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க சந்தோஷம் அந்த கண்ணுல தெரியுது பாருங்க. அதை கொடுத்த எத்தனையோ பேர் கொடுத்துருப்பீங்க, சின்ன சின்ன உதவிகள் கூட செஞ்சிருப்பீங்க. ஒண்ணு இல்லைங்க சார், பஸ்ல போகும்போது சீட் இல்லாம பக்கத்துல நிக்கிற ஒரு ஆயாவை பிடிச்சி உட்கார வச்சீங்கன்னா கூட அதுவும் பெரிய சந்தோஷம் தான். அந்த ஆயா கண்ணுல வந்து அப்படி ஒரு சந்தோஷம் தெரியும். என் மகன் கூட இடம் கொடுப்பானான்னு தெரியல சாமி, நீ கொடுத்தான்னு நினைக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்து ஒரு 2 பண்ணு இருக்குது, பயங்கர பசியில இருக்கிறோம், பக்கத்துல 2 குழந்தைங்க நிக்கிறாங்க, அவங்க 2 பேரும் கொடுத்து அவங்க அதை பிச்சு சாப்பிட்டு அந்த கண்ணுல அந்த அந்த ஒரு நன்றி உணர்ச்சி காட்டுவாங்க பாருங்க, அதுதான் ஈந்து உவக்கும் இன்பம். அந்த மாதிரி விஷயத்தை தான் சார் நம்ம இங்க செய்ய போறோம். சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம்னு மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் சார். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் தான் சார் நம்ம பிளான் 2, 4, 8, 16. இது என்னங்க சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய இங்க என்ன தகுதி அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு 1000 ரூபாய மனசு வந்து சந்தோஷமா இந்த பணம் யாருக்கு போய் சேருதோ அவங்க வாழ்க்கையில டெவலப் ஆகணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒருத்தருக்கு டொனேஷன், இப்ப ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மொய் நிறைய இடத்துல வைக்கிறோம் சார், கல்யாணத்துல வைக்கிறோம், அவங்க சாப்பாடு போடுறாங்க, மற்ற விஷயங்கள்லாம் நடக்குது. ஒரு அதனால என்னைக்காவது நம்ம பணத்தை கொடுக்கும்போது இப்படி சந்தோஷமா இவங்களாம் நல்லா இருக்குன்னு நம்ம நினைச்சு கொடுத்துருக்கிறோமா அப்படின்னா பெரும்பாலும் இல்லை. அப்ப அந்த மாதிரி மனசு சந்தோஷப்பட்டு ஒரு நபருக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு மானாவாரியா அள்ளி கொடுக்கும் சார். இப்ப போன கொரோனா பீரியட்ல வந்து நம்ம ரத்தன் டாடா சார் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, நிறைய பேருக்கு தெரியும். என்னுடைய சொத்து அத்தனையும் எடுத்துக்குங்க, இந்த மக்களை காப்பாத்துங்கன்னு சொன்னாருங்க அந்த மனித கடவுள். அந்த மாதிரி அதனாலதாங்க அவர்கிட்ட வந்து அவ்வளவு பணம் சேருது. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க 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 வளரும் சார். எவ்வளவு, அதாவது இறக்கிற கிணறு தான் ஊருன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொடுக்க கொடுக்க வளரும். அப்ப நமக்கு மனசு என்னன்னா எல்லாமே எனக்குன்னு நினைக்காம வந்த தொகையை அல்லது கையில இருக்கிற பணத்தை, சார் நிறைய நிறுவனங்களை சொல்லுவாங்க, நிறைய அந்த பணம் சம்பந்தப்பட்ட பண வழக்கலை அந்த நிபுணர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்க சம்பாதிக்கிறதுல 10% டொனேட் பண்ணுங்க. அடுத்த மாசம் உங்களுடைய பணம், இந்த மாசம் நீங்க 50,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா 5,000 ரூபாய் நீங்க டொனேட் பண்ணி பாருங்க, மத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்தி பாருங்க. அடுத்த மாசம் அந்த 50,000 கண்டிப்பா 60,000 70,000 மாறும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பரீட்சை பண்ணி பார்த்து அது உண்மைன்னு உணர்ந்திருக்காங்க சார். சில இடங்கள்ல நமக்கு பஞ்சாயத்து ஏற்கனவே 50,000 வருது, 60,000 ரூபாய்க்கு நான் பில் போட்டு இருக்கிறேன், எங்க போய் நான் 5,000 ரூபாய் கொடுக்குறது நம்ம நினைக்கிறதனோட விளைவு தான் நமக்கு இதெல்லாம் வரமாட்டேங்குதுங்க சார். காலையில எழுந்திரிச்சா காக்காய் கொஞ்சோண்டு காரா பூந்தி வை, பசுமாட்டுக்கு 2 வாழைப்பழத்தை கொடு, நாய்க்கு 2 பிஸ்கட்டை வாங்கி போடுங்கிறதெல்லாம் வந்து இதை செய்ய 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 பிரபஞ்சம் வந்து நம்மளை சந்தோஷப்படுத்தும் சார். பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த குழந்தைகள் தான் நம்மளாம். ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை கொடுக்கும்போது அதை பெத்த அந்த தாய் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரிதான் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். இப்ப இந்த இடத்துல கொடுக்கணுங்கிற மனசு மட்டும் தான் சார் ரொம்ப முக்கியம். இப்ப 2 பேர், இப்ப நம்ம ஒரு 1000 ரூபாய் ஒருத்தர் கொடுத்தோம், அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நீங்க இன்னொருத்தர் கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு வாங்கக்கூடிய தகுதியும் இருக்குதுன்னு இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க ஏற்கனவே முகம் தெரியாத ஒரு நபருக்கு ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்ணீங்க, உங்களுக்கு இப்ப 2 பேர் கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறாங்க. அப்ப அந்த 2 பேர் உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்கும்போது 2000 ரூபாய் உங்களுக்கு வரும். இந்த 2000 ரூபாயில
வந்தது முதல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது முன்ன வந்து இப்போ ஒரு 1000 ரூபாய் வருமானம் வச்சுன்னா அதுல ஒரு 100 ரூபாயை வந்து மத்தவங்களுக்கு கொடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்ப வந்தது முதல்ல நம்ம பாக்கெட்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம். இப்ப சிஸ்டமே 2000 ரூபாய் கொடுத்துருக்குது. ஒரு 1500 ரூபாய் முகம் தெரியாத நண்பர்களுக்கு யாருக்கு அனுப்பணும்னு அந்த சிஸ்டம் சொல்லுதோ அவங்களுக்கு திரும்ப ஒரு டொனேட் பண்ணுவோம். திரும்ப திரும்ப சந்தோஷப்படுத்தி பாக்குறதா சார் நம்ம சிஸ்டம். ஒரு 1500 ரூபாய் அவங்களுக்கு யாருக்கு கொடுக்குறாங்களோ நம்ம எப்படி டொனேட் பண்ணுவோம்னா 250 இருக்கலாம், 500 இருக்கலாம், 750 இருக்கலாம், 1000 இருக்கலாம். இந்த 4 பிரிவுகள்ல என்ன எதை கொடுக்க சொல்லுதோ, 2 பேருக்கு 250 கொடுங்க, அந்த 2 பேருக்கு 250 கொடுங்க. 4 பேருக்கு 1500, அந்த 750 கொடுங்கன்னா 750 கொடுங்க. அந்த சிஸ்டத்துல என்ன சொல்லியிருக்கோ, யாருக்கு கொடுக்க சொல்லியிருக்குதோ அதுதான் அந்த கொடுக்க சொல்லியிருக்கிறது. சிஸ்டம் இல்லைங்க, பிரபஞ்சம். அப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க பணம் மேலும் வளரும். அப்ப இந்த இடத்துல வந்த 2000த்துல 1500 ரூபாய் நீங்க மத்தவங்களுக்கு டொனேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களை பாராட்டி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, 50,000 வருமானத்துல 5000 ரூபாய் டொனேட் பண்ணா 60,000 70,000 இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து 2000 ரூபாய் 1500 ரூபாய் மத்தவங்க டொனேட் பண்ணி அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சிட்டோம். இப்ப என்னன்னா மீதி இருக்கிற 500 ரூபாய் நீங்க உங்க செலவுக்கு உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்னு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் லெவல் முடிஞ்சது. இப்ப செகண்ட் லெவல்ல 2 பேர்கிட்ட வாங்கிட்டோம். இப்ப 4 பேர்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய தகுதியை இப்ப நமக்கு பிரபஞ்சம் கொடுக்குது. இந்த இடத்துல என்னன்னா நம்ம கடைசியா வந்து 1500 ரூபாய் 4 பேருக்கு, அதாவது சிஸ்டம் சொன்னவங்களுக்கு டொனேட் பண்ணோம். இப்ப 4 பேர்கிட்ட இருந்து 1500 ரூபாய் வீதம் 6000 ரூபாய் நமக்கு வரும். இந்த 6000 வாங்கினது முதல்ல நம்ம வேலை என்ன, டொனேட் பண்றது. இந்த இதுல வந்து 2500 ரூபாய் டொனேட் பண்ண சொல்லி சிஸ்டம் சொல்லுது. யாருக்கு அது கொடுக்கணும்னு சொல்லி சிஸ்டம் சொல்லுதோ அவங்களுக்கு சந்தோஷமா முகமலர்ச்சியோட ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கான ஒரு அப்கிரேட நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. அப்ப 2500 ரூபாயை நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, முகம் தெரியாத நண்பர்களுக்கு உதவி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா மீதி இருக்கிறது வந்து 3500 ரூபாய் மீதி இருக்குது. இந்த 3500ல நமக்கு முதல்ல குருநாதருக்கு வந்து தட்சணை கொடுக்கணும் சார். இதுல மெயினா இந்த சிஸ்டத்துக்குள்ளார இன்னைக்கு உங்களை வலியுறுத்தியோ வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ அல்லது அன்பின் நட்பின் அடிப்படையிலோ உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் இன்னைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குருநாதர், என்னுடைய தெய்வம், என்னுடைய நண்பன் வெங்கடேசன் தான். அது மாதிரி உங்களுடைய குருநாதர் இவர் கூட்டு வந்த அந்த தெய்வத்துக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துடணும் சார். அதை நீங்க கொடுக்க வேண்டியதில்லை, சிஸ்டமே கொடுத்துரும். சரி, 2500, இது ஒரு 500, 3000 ஆச்சுங்க சார். சார் மீதி இன்னும் 3000 ரூபாய் இருக்குங்க சார். நீங்க 2000 ரூபாய் எடுத்துக்கங்க. உங்களுக்கு 2000 ரூபாய் கம்பெனி வந்து சிஸ்டம் வந்து ப்ராஃபிட்டா கொடுக்குது. சரிங்க சார், இன்னொரு 1000 ரூபாய் இருக்குது, அதை என்ன சார் பண்றது அப்படின்னா நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது, நான் தான் முதல்ல சொன்னேன், ஒன்னு பண்ணா 10 வளரும் 100 வளரும்னு சொல்லி சொன்னேன். இப்ப வந்து முதல்ல நீங்க பாக்கெட்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் சந்தோஷமா மத்தவங்களுக்கு அனுப்பிச்சிங்க இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ரீபர்த் ஐடி கிடைக்குது, குளோனிங் ஐடி கிடைக்குது, ஒரு குட்டி பாப்பா பிறக்குது. இது என்ன சார் பண்ணும், இதை நான் பின்னாடி சொல்றேன். இப்போ உங்க கையில வந்து நீங்க முதல்ல ஒரு டொனேட் பண்ண ஒரு ஐடியும் இப்ப 2வது லெவல்ல கிடைச்ச ஒரு ஐடியும் உங்ககிட்ட இருக்குது. ரைட்டு, இதோட செகண்ட் லெவல் முடிஞ்சது. இப்ப 3வது லெவலுக்கு வருவோம் சார். கடைசியா நம்ம வந்து 2500 ரூபாய் டொனேட் பண்ணிருக்கிறோம். இப்ப என்னன்னா 3வது லெவல்ல 8, 2 முடிஞ்சது, 4 முடிஞ்சது, இப்ப 8 பேர்கிட்ட இருந்து 2500 ரூபாய் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் வந்து சேரணும். இந்த 20,000 வாங்கினதுமே நம்ம என்ன பண்ணோம், டொனேட் பண்ணோம். 10,000 ரூபாய் சிஸ்டம் சொல்ற நபர்களுக்கு மகிழ்ச்சியோட அதை நம்ம டொனேட் பண்ணிடுவோம். இப்போ 10,000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டோம்னா மீதி 20,000 ரூபாய் இருக்கும். இதுல வந்து நம்ம குருநாதருக்கு வந்து 2000 ரூபாய் நம்ம வந்து சந்தோஷமா சிஸ்டம் அனுப்பிடுவோம். மீதி இருக்கிறது வந்து 8000 ரூபாய். இதுல 6000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்ப மீதி என்ன 2000 சார். செகண்ட் லெவல்ல ஒரு குட்டி பாப்பா வந்ததுல அந்த மாதிரி ரீபர்த் ஐடி இங்க 2000 ரூபாய் ஐடி 2 ஐடி உங்களுக்கு கிடைக்குது. சரிங்க சார், இதை வச்சுட்டு என்ன சார் பண்றது, இதை சொல்றேன். இதுல பெரிய ஆச்சரியங்கள் மிராக்கள்லாம் இருக்குது, இதை நான் அப்புறமா சொல்றேன். சரிங்க சார், இப்ப 3 லெவல்ல முடிஞ்சதுங்க சார். இப்ப 4வது லெவலுக்கு நம்ம வந்துட்டோம், அதாவது ஃபைனல் லெவலுக்கு. 4 லெவல்ல நம்ம சிஸ்டம் இந்த இது வந்து நமக்கு கிடைக்க வேண்டியது கொடுத்துட்றாங்க சார். 8 லெவல் 16வது லெவல்னு பூத்த கண்ணாடி வச்சுக்கிட்டு ஊத்து பார்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்ப 16 பேர்கிட்ட இருந்தும் நீங்க டொனேட் வாங்கக்கூடிய தகுதி உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப கடைசியா நம்ம 3வது லெவல்ல வந்து ஒரு 10,000 ரூபாய் முகம் தெரியாத நண்பருக்கு நம்ம அனுப்பி வச்சோம் சந்தோஷமா. அதே மாதிரி 16 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ 1,60,000 ரூபாய் உங்களுக்கு வரும்போது நாம இந்த இடத்துல என்னன்னா டொனேட் பண்ணோம், ஆனா இங்க தேவையில்லை. ஏன்னா இதோட இந்த லெவல் முடியுது, 4வது லெவல் முடியறதுனால அப்படிங்களா சார். இதோட இப்ப இதுக்கு மேல யாருக்கும் பண்ண வேண்டியதில்லை, தேவையே இல்லை. சரி சரி, அப்ப குருநாதருக்கு அவரை விட்டுறக்கூடாது இல்லையா, அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் நம்ம வந்து டொனேட் சிஸ்டமே பண்ணிடும். அப்ப மீதி 1,50,000 இருக்கும் சார். இதானே சார் பண்றது, ஒன்றும் கவலையப்படாதீங்க. 5,000 ரூபாயில 5 ரீபர்த் ஐடி திரும்பவும் கிடைக்கும். மீதி 1,45,000 ரூபாய் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க மொத்தமா எவ்வளவு வாங்கியிருக்கீங்கன்னு பாருங்க.
ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு 500, 2வது லெவல்ல ஒரு 2000, 3வது லெவல்ல ஒரு 6000, இப்போ 1,45,000 அப்போ பணமா 1,53,500 நீங்க மொத சந்தோஷமா மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைச்சு அனுப்பிச்சிங்க பாத்தீங்களா ஒரு 1000 அந்த 1000 உங்களுக்கு பிரபஞ்சம் 1,53,500 உங்களுக்கு கொடுக்குது. இதோட முடிஞ்சதுங்களா சார் அப்படின்னா அந்த உங்க ஸ்பான்சர் உங்களோட குருநாதருக்கு ஒரு 12,500 உங்க மூலமா அவருக்கு வருமானமா போயிருக்கு. அவர் செஞ்சாரு பாத்தீங்களா, இந்த நண்பர் நல்லா இருக்கட்டும்னு அவர் மனசார நினைச்சாரு பாத்தீங்களா, அந்த நல்ல மனசுக்கு தான் அந்த சிஸ்டம் இருக்குது 12,500. சரிங்க சார், இந்த ரீபர்த் ஐடி பத்தி சொல்றேன்னு சொன்னீங்களே சார். ஆமா, இந்த ரீபர்த் ஐடி என்ன அப்படின்னா நிறைய இடத்துல ரீபர்த் ஐடி அது இதுன்னு நிறைய சொல்லியிருக்காங்களா தவிர எதுவுமே பலன் கொடுத்தது இல்லைங்க. இங்க முதல் முறையா நம்ம கண் கூட பாக்குறோம். சிஸ்டம் ஆரம்பிச்சு ஒரு 40 நாள்ல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அது இன்னொரு தமாசை என்னன்னா அந்த 40 நாள்ல 20 நாள் வந்து சிஸ்டம் வேலை செய்யல. ஏன்னா வேலை செய்யலன்னு சொல்லி சொன்னா இன்னும் அதாவது இந்த அப்ளிகேஷனுக்குள்ளார உள்ள வந்த நபர்கள் யாரும் எந்த இடத்துலையும் முகம் செலுத்தக்கூடாது, சங்கடப்பட்டுக்கூடாது. என்னெல்லாம் அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கலாம், டிஜிட்டல் அவ்வளவு செய்ய முடியும் அப்படிங்கும்போது பார்த்து 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 மெருகேற்றிட்டு இருக்காங்க. அதுக்காக அந்த 20 நாள் இன்னைக்கு அதே மாதிரி நிறைய நமக்கு நல்லவங்களா நமக்கு கத்து கொடுத்துட்டு போவாங்க. நிறைய பேர் உள்ள வந்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போறவங்க இதே போதும் வெறும் 1000 ரூபாயோட போலான்னு சொல்லி ஒரு சின்ன புத்தி இருக்கிறவங்க தான் உள்ள வந்தாங்க. இனி அந்த மாதிரி எதுவும் நடக்காம இருக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பும் பண்ணிருக்கு. யாருக்கும் எந்த விதத்திலையும் நஷ்டமோ சிரமமோ வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கவனமா பார்த்து இந்த சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 8000 ஐடி வந்திருக்குதுன்னு சொன்னா அதுல காசு கொடுத்து வந்தவங்க ஒரு அதிகபட்சம் ஒரு 6,500 பேர் இருப்பாங்க. மீதி 1,500 ஐடி எங்க இருந்து சார் வந்ததுன்னா இந்த மாதிரி ரீபர்த் ஐடியா வந்ததுதான். சரிங்க சார், ரீபர்த் ஐடி என்ன சார் பண்ணும்? ஒன்றும் இல்லைங்க சார், நீங்க ஒரு 1000 ரூபா கொடுத்து உள்ள வரும்போது டொனேட் பண்ணி உள்ள வந்தப்ப உங்களுக்கு 1,53,500 ரூபாயும் ஒரு 8,000க்கு 8 ஐடியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அதே தான் அந்த ஒவ்வொரு ஐடியும் உங்களுக்கு கொடுங்க சார். என்ன சார் இதெல்லாம் சாத்தியமா சார்? சத்தியமா சாத்தியம், நடந்துகிட்டு இருக்குதுங்க. சரி, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு 1,53,000 ரூபாய் கிடைக்கும் ஒரு ஐடிக்கு. அந்த ஐடிக்கு ஒன்னொன்னும் 8 குட்டியை போடும். அப்படின்னா சார் அப்படின்னா இந்த 8 ஐடியும் வந்து 8 1.5 லட்சம் 12 லட்சம் கிடைக்குமா? ஆமா சார் கிடைக்கும். அப்ப அந்த 8 ஐடியும் ஒன்னொன்னும் 8 குட்டி போடுமா சார்? ஆமா போடும், 64 குட்டி போடும். என்ன சார் இது ஆச்சரியமா இருக்குது? ஆமா சார், உள்ள வந்தவங்க நிறைய பேர் இப்படிதான் ஆச்சரியப்பட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க வந்திருக்கிற இதுக்கெல்லாம் ஏதாவது எவிடன்ஸ் இருக்குங்களா சார்? எல்லாம் அடிச்சு விட்டு இருக்கிறீங்களா அப்படின்னா நம்ம கிட்ட இருந்தா முதல்ல சொன்ன டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை இங்க இருக்கு. சிஸ்டத்தை ஓபன் பண்ணி நம்ம சங்கர் சார்லாம் வந்து அதை அப்படியே வெளிப்படையா காட்டும் போது என்னை கட்டி போட்ட விஷயமா அந்த மாதிரி இருந்தாங்க. அதாவது ஒரு நாள் நான் 12ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். 18ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ ஒரு ஜூம் மீட்டிங்ல வந்து காலையில 4:30 மணிக்கு அந்த நம்ம இதெல்லாம் ஓபன் பண்ணி காட்டுவாங்க. அப்படி காட்டும் போது அவர் சார் வந்து ஒரு போர்டில் வச்சு இது பண்ணார். நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சேன். அதுல என்னன்னா 2,601 ஐடி வந்திருக்கும் போது 11% அதாவது ரீபர்த் ஐடி வந்துருக்குது. இதுவே 5,000 ஐடி வரும்போது நமக்கு வந்து 14% ஐடி கிடைக்கும், 14% ரீபர்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் சொன்னதை வந்து நான் அன்னைக்கு ஏதாச்சும் நான் அந்த நோட்ஸ்ல தான் எடுப்பேன். அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு திரும்ப ஒரு 20, 21ஆம் தேதி வாரத்துல திரும்ப ஒரு வாரம் கழிச்சு திரும்ப பண்ணும்போது 4,555 ஐடி இன்னைக்கு வந்திருக்குது. அன்னைக்கு அவர் வந்து இந்த 14% வந்திருக்குன்னா அவரு விளக்கவே இல்லை. 4,555 ஐடி நமக்கு அதாவது மற்றவங்களுக்கு உதவி பண்ணி வந்த நல்ல உள்ளங்கள் 4,555 பேர் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. பக்கத்துல ரீபர்த் ஐடி அப்படின்னு போட்டு ஒரு 630 காமிச்சது. அந்த சிஸ்டம் அதெல்லாம் இதை எடுத்து வச்சிருக்கிறேன் நான். அவங்களும் அன்னைக்கு காமிச்சாங்க. அப்ப அவர் சொன்னாரு அது உண்மைதானே, நாம தான் எப்பவுமே வந்து குறுக்கு உள்ள வந்து செக் பண்ணி பார்க்க இல்லையா, அது உண்மையா அப்படின்னு பார்த்தா 4,555 அக்யூரஸியா போற அளவுக்கு எனக்கு நாலேஜ் பத்தல. 55 ஒதுக்கி வச்சுட்டேன். 4,500க்கு மட்டும் 10% தான் 450 ஐடி வருது, 1% தான் 45 வருது. அப்ப 445 180, 450 180 630 ஆச்சு. சரியா தானே வந்திருக்குது, இவ்வளவு அக்யூரஸியா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் தூக்கி வாரி போட்டுச்சு. என்னன்னா அன்னைக்கே அவர் சொல்லியிருந்தாரு, சார் இதே 1 லட்சம் ஐடி வந்தா நமக்கு இந்த ரீபர்த் பர்சன்டேஜ் 60%, 50 to 60% வரும்னு சொல்லி சொன்னார். நிறைய கான்செப்ட் வீணா போனது. 1 கோடி ஐடி எல்லாம் கொண்டு வந்து அவங்க வந்து சூப்பரா போயிட்டு இருக்குங்க சார் அந்த ஹெல்பிங் கான்செப்ட் அப்படின்னு சொன்னவங்களாம் கூட திணறி நின்ன இடம் எதுன்னு தெரியுங்களா? அது திரும்ப குட்டி போடுறதுக்கும் வட்டி போடுறதுக்கும் வாய்ப்பு இல்லாத நிலைமை வந்ததுனாலதான் அதெல்லாம் வீணா போச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளோட இலக்கு, நம்ம ராமலிங்க சார் அடிக்கடி சொல்லுவாரு, 1 லட்சம் என்பது நம்மளோட இலக்கு. சங்கர் சார் சொல்லுவாரு, 1 லட்சத்தை கொண்டு வந்துட்டு நின்று தூரமா நின்று வேடிக்கை பாரு, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருன்னு அவர் அடிச்சு சொல்லுவாரு. ஏன்னா அதுல அவர் எக்ஸ்பர்ட். அவர் சொல்றது சரியா தான் இருக்குது அப்படிங்கறது வந்து எனக்கு அன்னைக்குதான் புரிஞ்சுது. 14% சொன்னார். 5,000 கூட வரலைங்க, 4,555 அவ்வளவு வந்தது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு பிரமிப்பா இருந்தது.
ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல நமக்கு இந்த மாதிரி ரீபர்த்துங்கிறது வந்து அவ்வளோ நம்ம ஹீரோ ரீபர்த். இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்பான்சர் இன்கம் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுது. ஒருத்தரை வந்து நண்பரை கூட்டிட்டு வந்து குழியில தள்ளுறது இல்லை, இங்க அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சு அவரும் அவர் சந்தோஷம், அவர் குடும்பமும் அவருடைய அந்த தலைமுறையும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது அந்த ஸ்பான்சர் தான் சார். இவ்வளவு கம்பெனிகள் வந்து எத்தனை சூடு போட்டு இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணியும் இதை நோக்கி இன்னைக்கு மக்கள் வராங்கன்னு சொன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மேல இந்த கூட்டத்தின் மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். அதுல ஒரு சிலர் ரொம்ப நம்மளை காயப்படுத்துற மாதிரி சங்கடப்படுத்துற மாதிரி பேசதான் செய்வாங்க. அவங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் இருக்கத்தான் செய்யும். எனக்கு கேட்டு நான் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு அவர் மேல வருத்தப்படுறது அர்த்தம் இல்லை. அவருக்கு வருவாரு, லேட்டா வருவார், எப்போ வருவாரு. நம்மளுடைய அந்த ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து போட்டு இவ்வளவு வாங்கியிருக்கேன் சார், இவ்வளவு வந்திருக்கு சார்னு. சார் ஒண்ணு நீ உங்களோட டீம்லயே வரணும்னு அவசியம் இல்லை. இந்த பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்குள்ளார இன்னைக்கு வெளியே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துருக்கிறவங்க எல்லாம் பின்னாடி வந்து நிற்பாங்க சார். நம்ம ஒரு சைக்கிள் முடிச்சுட்டு நம்ம வெளியில போவோம், ரெண்டாவது சைக்கிள் வாங்க போகும்போது நம்ம கையில் 8 ஏறி வரும்போது அந்த சிங்கிள் எடுத்து கையில் எடுத்து நிற்பாங்க. வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்திருக்கிறவங்க கூட உடனே வரணும்னு அவசியம் இல்லை, நம்ம யோசனை பண்ணி வந்தா கூட போதும். இந்த மாதிரி நமக்கு ஒரு சிஸ்டம் நம்ம ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல நம்ம கொடுக்கக்கூடியது 1,53,500 சார். சரிங்க சார், இது எவ்வளவு நாள்ல சார் வரும் அப்படின்னா சார் இந்த மாதிரி நாட்கள் கணக்கில் மணிக்கணக்கெல்லாம் இங்க சொல்ல முடியாது. என்ன காரணம்னா இது முழுக்க மக்களை எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வருதோ அந்த அளவுக்கு கிரௌடு ஃபண்டும்பாங்க, அந்த மாதிரி வந்தாதான் வரும்போது கிடைக்கும். இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதான் சார். இங்கதான் இங்க ரீபர்த் இருக்குது. இன்னும் இதுக்கு பின்னாடி இந்த இங்க இருந்து புஷ் பண்ணி அங்க தள்ளுறதுக்கான ஆட்கள் இருக்காங்க சார். அந்த நிறைய மிராக்கள்லாம் இங்க இருக்குது. அப்ப அடுத்த ரவுண்ட் வந்ததுன்னா இது என்ன சார் நடக்கும்? 8 குட்டி போடுன்னு சொன்னீங்களா, 8 ரீபர்த் அப்படின்னா அது வரும்போது அதன் மூலமா ஒவ்வொரு ஐடியில இருந்து 1.5 லட்ச ரூபாய் கிடைக்கும் போது 12 லட்ச ரூபாய் நமக்கு கிடைக்கும் சார் செகண்ட் சைக்கிள்ல, செகண்ட் ரவுண்ட்ல. அப்ப தேர்ட் ரவுண்ட்லங்க சார் 64 குட்டி இருக்குது. 64க்கும் 1,53,000 ரூபான்னு கணக்கு போட்டோம்னா 98 லட்ச ரூபா வரும். டோட்டலா 1,11,00,000 ரூபாய் நமக்கு வந்து 3 சைக்கிள்ல கிடைக்கும் சார். ஏதாவது டைம்னு ஒண்ணு வைக்கலாமா சார்? நம்ம மனசு உறுத்திட்டே இருக்கு சார். 3 மாசம் 6 மாசம் ஏதாவது சொல்லுங்க சார். என்ன கேட்டா 1 வருஷம் கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துல வந்துடும் சொல்லி சிஸ்டத்தை உருவாக்கின முக்கியமான நபர்கள் சொல்றாங்க. 6 மாசம்னு வச்சுக்கோங்க சார். 3 சைக்கிளுக்கும் 1.5 வருஷம் அல்லது 2 வருஷத்துக்குள்ளார நமக்கு வந்து 1,11,00,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா இதை விட வேற என்ன சார்? அதுவும் இதுல வந்து நாம வந்து தெரிஞ்சே போய் இன்வெஸ்ட் பண்றோம், இது வந்தாதான் வரும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார். நாளைக்கே கூட க்ளோஸ் பண்ணா கூட நீ வருத்தப்படக்கூடாது சார், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வரக்கூடாதுன்னு சார். ஆனா இங்க அப்படி இல்லை. எனக்கு 1000 ரூபாய் நான் திருப்தியா ஒருத்தருக்கு மொய் வச்சிருக்கேன், ஒருத்தருக்கு அன்பளிப்பா கொடுத்துருக்கேன், ஒரு சந்தோஷப்படுத்திருக்கேன் அப்படிங்கிற மனநிறைவோட அப்படி வர நமக்கு பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய 1,11,00,000 சார். சரிங்க சார், இதுதான் இது மட்டும் தானே சார்? வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா அடுத்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ரேங்க் அண்ட் ஸ்பான்சருங்க சார். ஸ்பான்சர் இன்கம் நான் முதல்ல சொன்னேன், ரீபர்த்துக்கு அடுத்தது ஸ்பான்சர் இன்கம் தான் இங்க ஹீரோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இப்ப நான் சொன்னேன் 1 வருஷமா 2 வருஷம் 1,11,00,000 நமக்கு கிடைக்கும் சைக்கிள் மூலமா, அந்த சிஸ்டம் மூலமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா ஸ்பான்சர் இன்கம், இந்த ஸ்பான்சர் அப்படிங்கிறதுல வந்து நிறைய பேருக்கு சார் 2 பேர்த்த கொடுக்கணுமா சார்? உடனே வரும்போதே 2 பேர்த்த கவர் கட்டி இழுத்துருவாங்கன்னு சொல்லுங்க, 2 பேர்த்துக்கு புரிய வைங்கன்னு சொல்றோம். அந்த 2 பேரும் எப்ப கொடுக்க சொல்றாங்க தெரியுங்களா? ஐடி கொடுக்குறது. அவங்கள வந்து ஜூம் மீட்டிங் கலந்துக்க வைங்க, அவங்களுக்கு இதை பத்தி முழு புரிதல் கொண்டு வாங்க. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு நீங்க 2 பேர்கிட்ட இருந்து 2,000 ரூபாய் வாங்கிட்டு 1,500 ரூபாய் மற்றவங்களுக்கு டொனேட் பண்ண பின்னாடி 4 பேர்கிட்ட இருந்து 1,500 ரூபாய் வந்து 6,000 ரூபாய் நீங்க டொனேட் வாங்கி அதுல 2,500 ரூபாய் டொனேட் பண்ண பின்னாடி இப்ப 8 பேர்கிட்ட இருந்து 2,500 ரூபாய் வர மாதிரி சூழ்நிலை இருக்கு பாருங்க. இப்போவாது மனசு வந்து 2 பேர்த்த கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு 10 பேர்கிட்ட 100 பேர்கிட்ட 1000 பேர்கிட்ட பணம் வாங்குறதுக்கு நமக்கு ஒரு தகுதி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த சிஸ்டம் இது வளரணும்னு சொல்றதுக்கு நம்ம 2 பேர்த்த கூட கொடுக்க முடியாதா? ஆனா மற்ற நிறுவனங்கள்லாம் இந்த மாதிரி 2 பேர் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 2 பேர்த்த கூட, செகண்ட் லெவலுக்கு 4 பேர்த்த கூட அப்படின்னு கேட்கற கம்பெனிலாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இங்க 2 பேர் தான் கேட்கறாங்க. ஆனா இங்க உள்ளவரங்க யாரும் இந்த 2 பத்தி கவலையே படுறது இல்லைங்க சார். எனக்கு பெரிய பிரமிப்பு என்னன்னா இந்த ஒரு 40 நாள்ல இன்னைக்குள்ளார 100 தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் வரைக்கும் 95 96 வந்தது. அதாவது 12 பேர்த்த கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க சிஸ்டம் ப்ரொமோட்டருங்க சார். அது என்ன சார் வெறும் 12 வச்சிருக்கீங்க, 2 தான் கம்பல்சரி, நீங்க மேல ஒரு 10 கொடுத்தா ப்ரொமோட்டரா? ஆமாங்க சார், எனக்கு தெரிஞ்சு இத்தனை கம்பெனிகள் நான் வேலை செய்யும் போது அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 25 ஜோடி பைனரி கான்செப்டா இருந்தா 25 ஜோடி நீங்க முடிச்சிருக்கணும், இல்லைன்னா 25 நபர்களை இணைச்சிருக்கணும் அப்படிம்பாங்க. அப்படி கூட இங்க பண்ணலைங்க சார். சர்வீஸ் சார்ஜ் வேணான்னு பெரிய மனசோட சொன்ன அதே நம்ம நண்பர்கள்
இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 12 பேர்த்த கொடுத்தா கூட அந்த தங்கத்தை கொண்டு வா சாமி, அந்த தங்கம் 12 பேருக்குன்னா ஒரு 50 பேர்கிட்ட பேசினாதான் 12 பேர்த்த என்ட்ரி எடுத்திருக்கோம். அவரை கொண்டு வா சாமி, அவரு தான் இந்த பில்லரு, அவரு தான் இந்த கம்பெனி, அவரு தான் நாளைக்கு இந்த எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நம்ம 10 பேரை வச்சுக்கிட்டு 100 பேரை வச்சுக்கிட்டு பண்றதை விட, எனக்கு தெரிஞ்சு நம்ம சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேர்னு ஒன்று ஒர்க் பண்றாங்க சார். எனக்கு நான் பெரிய நிறுவனம் மல்டிநேஷனல் கம்பெனி எல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்திருக்கேன். அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேர்ல ஒரு 3 லேடி, பல மொழிகள் தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் இருப்பாங்களே தவிர, இங்க 10 பேர் 20 பேர் 30 பேர்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க சார். இப்ப கான்ஸ்டன்டா 10 பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து போனஸ் கிடையாது, சம்பளம் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க சார். இன்னும் சொல்ல போனா நிறைய திட்டு தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் காலையில இருந்து உங்க போன் லைன்லயே தான் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அதையும் சகிச்சுக்கிட்டு பெருந்தன்மையோட அவங்களுடைய அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 12 பேர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க சிஸ்டம் ப்ரொமோட்டருங்க சார். சார் இதுல என்ன சார் நமக்கு கெயின் அப்படின்னா, இந்த இடத்துல மிக முக்கியமா கவனிங்க, ஒரு நண்பரை நீங்க உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னா அவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,12,500 ரூபாங்க சார். எப்படின்னு சொல்றேன் சார். இப்ப 12 பேரை ப்ரொமோட் நீங்க 12 பேரை கொடுத்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் இன்கம் கிடைக்கும் சார். அடுத்தது செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 12 லட்சமா அது வந்து உங்களுக்கு growth ஆகும் சார். தேர்ட் ரவுண்ட்ல 96 லட்சம் கிடைக்கும் சார். இது வந்து 12 பேரை கொடுத்து சிஸ்டம் ப்ரொமோட்டரா வரவங்களுக்கு. 25 பேரை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க சிஸ்டம் மேனேஜருங்க சார். இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 3,12,500 ரூபாய் உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல 25 லட்சம் கிடைக்கும். தேர்ட் ரவுண்ட்ல 2 CR கிடைக்கும் சார், 2 கோடி கிடைக்கும். சரிங்க சார். சார் அடுத்துங்க சார் 50 கொடுக்குறவங்க இருக்காங்க. இங்க சிங்கங்கள்லாம் நிறைய இருக்காங்க. இந்த 90 95 பேர் சொன்னா இல்லைங்களா, 12 எல்லாம் யாருமே 12ன்னு முடிச்சுட்டு நிக்கிறா ஒருத்தர் கூட காணுங்க. 15 18 20 40 50 இப்படிதான் என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. அவங்கலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு நிக்கிற சிங்கங்கள், பில்லர்ஸ். அதுல 50 கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க சிஸ்டம் ஹெட்னு சொல்றோம். இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 6,25,000 ரூபாய் உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல அதே 50 லட்ச ரூபாய் ஆகும். தேர்ட் ரவுண்ட்ல 4 கோடி கிடைக்கும் சார். சார் 50 அப்ப 100 கொடுத்தாங்க சார். 100 கொடுத்தீங்கன்னா நீங்க தான் சிங்கம், நீங்க தான் இந்த கம்பெனியோட மிகப்பெரிய தூண், சிஸ்டம் டைரக்டர். என்ன சார் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 12,50,000 ரூபாய் கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல 1 கோடி கிடைக்கும். தேர்ட் ரவுண்ட்ல அதே 8 மடங்கு 8 கோடி ரூபாய் கிடைக்கும். மொத்தமா 9 கோடி ஒரு 12,50,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க சார். சார் இப்ப நான் வந்து அந்த சிஸ்டத்தை மட்டும் நம்பிக்கிட்டு ஃபர்ஸ்ட் சைக்கிள் செகண்ட் சைக்கிள் அப்படின்னு மட்டும் இருந்தா 1 கோடியே 11 லட்சம் கிடைக்குன்னு சொன்னீங்க. இங்க 9 கோடி ரூபாய்க்கு மேல கிடைக்குன்னு சொல்றீங்க. எல்லாமே நீங்க சொல்ற 2 வருஷம் வேணாம் சார், 3 வருஷத்துல கூட ஒரு 10 கோடி ரூபாய் கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். இதுக்கு என்னன்னா சில தியாகங்கள் நம்ம பண்ணணும். வீட்டை விட்டு ஓடி போயிடணுமா சார்? அவசியம் இல்லை. தலைகளாக நிக்கணுமா சார்? அவசியம் இல்லை. நடு ரோட்டில் நிக்கணுமா சார்? அதுவும் அவசியம் இல்லை. அப்ப என்ன சார் பண்ணணும்? ஒண்ணுமே இல்லைங்க சார். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் இதை பேசணும் சார். ஒரு தினமும் காலையில 4:30 மணிக்கு ஒரு ஜூம் மீட்டிங் நடக்குது. அதுல வந்து உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும் சார். இதுக்கு என்ன சார், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுமா? ஒரு 2 மணி நேரம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்க ஒருத்தர்கிட்ட பேசி 1,020 ரூபா வாங்கினதும் அதோட விட்டுட்டு வராங்க, அவங்கள கூட்டிட்டு வந்து அந்த ஜூம் மீட்டிங்ல உட்கார வச்சு அவங்களுக்கு புரிய வச்சேன் அப்படின்னு சொன்னா 100 இல்லைங்க சார், ஒவ்வொருத்தரும் 1000 பேர் கொடுக்க முடியும். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இப்ப என்ன ரெக்கார்டு தேவை அப்படின்னா உங்களோட இன்கம் ப்ரூஃப் வேணும் சார். இது எல்லாமே இன்னும் ஒரு 3 மாசத்துல கிடைச்சிடும். இப்போ கூட நம்ம இதுல போட்டிருந்தாங்க, யாரோ ஒரு நண்பர் வந்து வாங்கியிருக்காரு, 2வது பேஜ் அவருக்கு போயிட்டு இருக்குது, வந்தது போனது கொடுத்ததுன்னா அதை அப்ரூவ் எப்போ வாங்கியிருக்காருன்னு ஒன்று காமிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்பா இருந்தது சார். ஸோ நீங்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா இந்த சிஸ்டத்தை மட்டும் பார்த்துருந்தா 1 கோடியே 11 லட்சம் நம்ம எவ்வளவு பேரோட வாழ்க்கையில ஒளி ஏற்றி வைக்கிறோம், எவ்வளவு பேரை சிரிக்க வைக்கிறோம், எவ்வளவு பேரை சந்தோஷப்படுத்துறோம் அப்படிங்கிறதுலாம் இங்க நமக்கு ரகசியமே ஒளிஞ்சிருக்குங்க சார். நமக்கு 10 கோடி வேணுமா, 9 கோடி வேணுமா, அது 1 கோடியே 11 லட்சம் வேணுமா, நம்ம எல்லாருக்குமே உள்ள வந்த அத்தனை பேருக்கும் 1 கோடியே 11 லட்சம் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ரெஃபரல் கொடுக்குறோமோ, எவ்வளவு மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு இன்கம் நமக்கு அதிகமா கிடைக்கும் சார். அடுத்த சப்ஜெக்டா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஒரு நிர்வாகம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி சொன்னா அங்க ஒழுக்கம் இருக்கணும் சார், டிசிப்ளின் இருக்கணும், சிஸ்டம் இருக்கணும். அப்ப இங்க என்ன சார் வேணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு மொபைலுக்கு ஒரு என்ட்ரி தான் சார் போட முடியும். மீறி போனா ஒரு குடும்பத்துல 2 பேர் இருக்கிறாங்க 3 பேர் இருக்கிறாங்கன்னா 3 ஐடி போட்டிருப்பாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப ஒரு ஐடிக்கு நமக்கு வந்து 1,53,000 ரூபாய் ஒரு 3 மாசம் 6 மாசத்துல கிடைச்சிருக்குன்னா அதுக்கு அடுத்தது அது 8 குட்டி போடுது, அதுக்கு அடுத்தது அது 8 குட்டி 64 குட்டி ஆகுது, அப்புறம் 512 ஆகுது.
எனக்கெல்லாம் இப்ப கவலை என்ன தெரியுங்களா, எதிர்காலத்துல ஒரு 2 பேர்த்த வேலைக்கு வச்சு இந்த சிஸ்டத்துக்கு வர்றவங்களும் பணத்தை வாங்கிட்டு அப்ரூவல் பண்றதுக்கு ஒரு 2 பேருக்கு 25,000 50,000 சம்பளத்தை கொடுத்து இது வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட்ல இருக்கு. இவங்க இப்ப எதிர்கால திட்டங்கள் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவும் ஆவீங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம மக்கள் நம்ம நம்ம முன்னோடிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்ன அந்த எஸ்பி அக்கௌண்டா அப்படியே கரண்ட் அக்கௌண்டா மாத்தணும், ஒரு நல்ல ஆடிட்டரை பாருங்க சார். இங்க நம்ம இந்த சிஸ்டம் வந்து நமக்கு இந்த மக்களுக்கு மட்டும் செய்யலைங்க சார், இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய சேவையை செய்ய போகுதுங்கிறது இன்னொரு அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்குள்ளார தெரியும் சார். என்னன்னா இவங்க இங்க இருக்கிறவங்க எல்லாமே கம்பல்சரி வருமான வரி கட்டி தான் சார் ஆகணும், வேற வழி இல்லை. ரைட் எல்லாம் வரதான் செய்யும். நீங்க நாமளே போய் கட்டிட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். இல்லைங்க சார், சம்பாதிச்சதெல்லாம் எனக்கு, ஏன்னா நாம அந்த மாதிரி ஆட்களே இல்லை. டிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல இருக்கிறவங்க எல்லாமே கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டவங்க. நமக்கு இது என்ன சார் 1 கோடி ரூபா வரும்போது அதுக்கு உண்டான வருமான வரி கட்டிட்டு போறது நமக்கு என்ன சார் சிரமம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க தான் இருக்காங்க. ஸோ அதனால 2 ஐடி போடுறேன் 3 ஐடி போடுறேன்னு சொல்லிவிட்டு போடுறவங்க அவங்கவுங்க திறமை, இது வேண்டாம்லாம் யாரும் சொல்லல. ஒரு சிங்கிள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி, இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க உள்ள வர நபர்கள் தயவு செஞ்சு சொல்றேன், முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. என்ன சார் ஜிபேல பணம் அனுப்பணும், அவங்க அனுப்புறத வாங்கிட்டு சரிங்க சார் கொடுத்துட்டீங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லணும். இதுக்கு என்ன சார் பெரிய வேலை அப்படின்னா, இல்லைங்க சார். முறையா ஒரு நபரை கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசி வாங்குறது ஒரு கலை. அதே மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு நபர் நமக்கு உதவி பண்றாங்கன்னா அவங்க ₹1 கொடுக்கறது இன்னைக்கு ஆள் கிடையாதுங்க சார். அப்ப நமக்கு வந்து அதிகமா நமக்கு ஒரு 1000 ரூபாய் அனுப்புறாங்க, 2500 ரூபாய் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்கள வந்து எனக்கு தெய்வத்தோட வடிவமா தான் தெரியுது. ஒருத்தருக்கு வந்து அவருடைய வருமானத்தை அவரே வச்சுக்காம இன்னொருத்தர் கொடுத்து சந்தோஷப்படுத்துறாருன்னா அவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும். அப்ப அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, அவருக்கு ஒரு நம்பருக்கு போன் பண்றாரு அப்படின்னா அந்த நம்பர் வந்து லைவ்ல இருக்கணும். 6 மாசத்துக்கு முன்னாடி ஈஸி பண்ண நம்பரை கொடுத்துருந்தா அவர் வந்து கடுப்பு தான் ஆவார். இவருக்கு நான் பணம் கொடுக்கலாம்னு வரேன், அந்த எப்பவுமே பணம் நம்மளை காக்க வைக்க கூடாதுங்க. நம்ம தான் பணத்துக்காக காத்து இருக்கணும், பணத்தை காக்க வைக்க கூடாது. அப்ப இது வந்து ஒரு ஹெல்பிங் கிரவுடு ஜென்ரேஷன் பிளான் அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கணும். உங்க ஐடி ஆக்டிவேட் செய்யறதுக்கு முன்னாடியே இது பத்திய முக்கியமான நாலேஜ் எடுத்துக்கிட்டு 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு முறைக்கு 4 முறை மீட்டிங் கேட்டு தெளிவு பண்ணிக்கிட்டு உள்ள வாங்க சார். உங்க ஸ்பான்சர் எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அவரெல்லாம் பாத்துக்குவாருன்னு நினைச்சு வந்துடாதீங்க. இந்த இடத்துல எல்லாமே உங்க கணக்குகளை பாக்குறதே உங்களால முடியாதுன்னா உங்களுக்கு கீழே வரவங்களுக்கு அதே மாதிரி நம்ம ராமலிங்க சார் சொன்ன மாதிரி நான் உனக்கு 2 பேர்த்த ரெடி பண்ணி தரேன், இந்த கதையெல்லாம் இங்க வேணாம் சார். ஒரு நபர் ஒரு ஸ்பான்சரோட வேல்யூ வந்து 9,12,000 ரூபா 12,500 ரூபாங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அவருக்கு சும்மா எல்லாம் கொடுக்க வேணாம் சார். இங்க நிறைய உதவிகள் நீங்க கொடுத்துருக்க கான்செப்ட் அவருக்கு பெரிய உதவி. அவருக்கு இதுல கொடுப்பனை இருந்து அவர் 3 கோடி ரூபா 10 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு இருந்தா கண்டிப்பா அவர் வேலை செய்வாரு. இல்லைன்னா நீங்க என்ன தலைகளை நின்னாலும் அவர் செய்ய மாட்டார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு ஒரு பின் வாங்கணும் சார். இந்த பின்னை வாங்கி ஐடி போடுறதுக்கு இது ஒரு ரூல். அதுக்கு அடுத்தது உங்க பிரச்சனைகளை பத்தி கேள்விகளை வந்து உடனடியா தீர்வு காண்றதுக்கு இங்க கஸ்டமர் கேர்ல நிறைய ஒர்க் பண்றாங்க. காலையில 4:30 மணிக்கு மீட்டிங்ல உங்களுக்கு இது பத்திய தெளிவுகள் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி உங்க ரீபர்த் ஐடி உங்களுடைய அந்த சைட்லயே பார்க்கலாம், எத்தனை ரீபர்த் ஐடி வந்துருக்கு, அது ஒண்ணு என்ன லெவல்ல இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஜிபே, போன்பே, பேடிஎம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் தெளிவா இருக்கணும். அப்பதான் அனுப்புறவரும் சந்தோஷமா அனுப்புவாரு, உங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார். இந்த நண்பர் என்னால உதவி பண்ற இந்த நண்பர் மேலும் மேலும் வளரணும், இவரால வந்து இந்த தேசத்துக்கு நன்மை நடக்கணும்னு அவங்க வேண்டிக்கணும். அந்த மாதிரி இருக்கணும் சார். அதே மாதிரி ஒருத்தருக்கு நம்ம டொனேட் பண்ணிட்டோம்னா அதை திரும்ப கொடுங்கன்னு கேட்கறதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்க நல்லா மனசுல வச்சுக்கணும். அடுத்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இங்க ஐடி போடணும், இதுக்குள்ளார வர்றதுக்கு என்ன சார் தேவை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க சார். பேங்க்ல எப்படி பேர் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இங்க ஃபுல் நேம் கொடுங்க, உங்க மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் 10 நம்பருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிலர் 9 நம்பரும் ஒரு சிலர் 11 நம்பரும் கொடுக்குறீங்க. 9 நம்பர் கொடுக்குறவங்க கஞ்சன்னு சொல்லிட முடியாது, 11 நம்பர் கொடுக்குறவங்க வள்ளல்னு சொல்லிட முடியாது. முழுசா 10 நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லது, பணம் அனுப்புறவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. ஜிபே, போன்பே, பேடிஎம் இந்த மாதிரி எது இருக்கோ நம்ம கேட்கும் போது நண்பர்கள் சொல்றது எல்லாமே இருக்குது. அப்புறம் பேடிஎம்னா அது மட்டும் இல்ல, ஏன் அது 3 தான் வந்து இது 2 தான் இருக்குதுன்னு தனித்தனியா ஒரு தடவை போட்டா என்ன ஆயிட போகுது, அந்த மாதிரி அந்த டீடைல் கொஞ்சம் கரெக்டா கொடுங்க சார். ஸோ இதுல அடுத்ததான் நம்ம என்ன சொல்லணும், என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா, இதுக்கு அடுத்தது நம்ம இது வரைக்கும் ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இந்த ஐடி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கடமை யாருக்கு சார் இருக்குன்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த உள்ள வரவர் தான் அதை பண்ணணும். இங்க சிஸ்டம் என்ன பண்ணிருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த புதுசா வர 1000 ரூபாய் பெருந்தன்மையோட ஒரு உதவி பண்ணக்கூடிய ஒரு நபரை எந்த இடத்துலையும் சங்கடப்படுத்த கூடாது. ஒரு குழந்தை மாதிரி தாங்கி அவருக்கு அந்த ஐடியை 20 ரூபாய் பின்னு வாங்கி ஐடியை போட்டு அதுல யாருக்கு பணம் அனுப்பணும்னு அந்த டொனேட் பண்ற அந்த நண்பரோடைய டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு, அவங்க ஸ்பான்சரோட டீட்டெயில் எடுத்துக்கிட்டு, ஒரு டொனேட் பண்றதுன்னா முதல்ல
யார் அந்த நபர் யாருக்கு நம்ம பணம் அனுப்பணும், அவங்களுடைய மொபைல் நம்பர் என்ன, அவங்க ஜிபே நம்பர் என்ன, போன்பே நம்பர் என்ன, வாட்ஸ்அப் நம்பர் என்ன, இதெல்லாம் நோட் பண்ணிட்டு பக்கத்திலேயே அவரோட ஸ்பான்சர் நம்பரும் எடுத்துக்கணும். ஏன்னா ஒருவேளை அந்த நண்பர் சார் இதுலயே தீவிரமா இருக்கிற ஒருத்தர் கூட திடீர்னு உடம்பு சரியில்லாம போகலாம், அல்லது அவங்க வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சியா இருக்கலாம், அதுக்காக போன் எடுக்கலன்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எரிச்சல் கோபம் வரதான் செய்யும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்க ஸ்பான்சர் கூப்பிட்டு கேட்டான் அப்படின்னு சொன்னா, சார் இந்த மாதிரி அங்கே போயிருக்காங்க சார், வந்துருவாங்க, நான் பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அந்த ஸ்பான்சர் வேணும். சரிங்க சார், இப்போ அவர் பார்த்துட்டாரு, பணம் அனுப்ப சொல்லிட்டாரு, வெல்கம் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம என்ன சார் பண்ணணும்? சார் யாருக்கு பணம் அனுப்புறோமோ அவங்கள வந்து சார் ஸ்பீட் காசுல இருந்து கூப்பிடுறாங்க, உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அனுப்பணும், நான் அப்படி பேசிடாதீங்க சார். சார் இந்த மாதிரி சார் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேச மாட்டீங்களா, ஸ்பீட் காசுல இருந்து பேசுறேன், ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு டொனேட் பண்ணணும்னு சிஸ்டம் சொல்லுதுங்க சார். சார் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இப்போ நாங்கள் அனுப்பி வைக்கலாமா சார், நீங்க எனக்கு அப்ரூவல் கொடுத்துருங்க சார், எனக்காக கொஞ்சம் அந்த டைம் ஒதுக்க முடியுங்களா சார், இப்படி கேட்டீங்கன்னா நான் அனுப்புறேன், அவர்கிட்ட ஏன் இவ்வளவு கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவரும் முக்கியம், நம்மளும் முக்கியம். அவர் என்னைக்காக ஒரு நாள் நமக்கு அனுப்புவார். அப்ப நீங்க இந்த ஒரு நானும் கார்பரேஷன்ல இருக்கும்போது ஒரு அதிகாரி சொல்லுவாரு, போன் எடுத்தா ஹலோ அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பேசுவோம். ஆனா அந்த அதிகாரி என்ன நம்ம சொன்னாரு, ஹலோ வணக்கம் ஏடிசி அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு பழக்கினார். அந்த மாதிரி நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் சார் கிடைக்கும். இப்போ ஒருத்தருக்கு பணம் அனுப்புறோம், ஒருத்தருக்கு சந்தோஷப்படுத்துறோம்னா நமக்கு பல மடங்கா வர மாதிரி நீங்க கொடுக்குற மரியாதை தான் நமக்கும் கிடைக்கும். சரி இப்போ அனுப்புறோம் சார், அவர் ஜிபேல அனுப்புங்க சார், நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன், உடனே பண்ணிடுறேன் சார், 90% சொல்றாங்க. ஏன்னா இங்க இருந்த புல்லு எல்லாம் புடுங்கி ஓரமா போட்டாச்சு, இங்க இருக்கிறது பூரா தங்கம். அப்ப இவங்க கிட்ட நீங்க சொல்லும் போதே பேசும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சரிங்க சார், இப்ப நம்ம அனுப்பிட்டோம். அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா, ஜிபேல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, 1000 ரூபான்னு போட்டோம், அதுக்கு கீழே ஒரு ரவுண்டுல நம்மளுடைய அதாவது ஃப்ரம் ஐடி, நம்மளுடைய ஐடி நம்பரு, யாருக்கு அனுப்புறோம் டு அவங்களோட ஐடி நம்பரு, முடிஞ்சா நம்மளுடைய பேரு, இதை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு இப்ப நிறைய பேருக்கு இந்த 40 நாள்லயே ஐடி அது ரீபர்த் ஆகி அதுல ரீபர்த் வந்துருச்சுங்க சார். பையன் வந்து பேரன் வந்து குட்டி போட்டு அது கூட ஒரு சின்ன குட்டி தெரிஞ்சிட்டு இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்னங்கிறத ஒரு டக்குன்னு அவங்க ஒரு புரிதலோட இந்த ஐடியில இருந்து வந்திருக்கு, ஆமா ஆமா ஐடி நம்பர் காமிக்குது, இந்த பேர் காமிக்குது, கரெக்ட், நமக்கு எந்த ஐடிக்கு வந்திருக்கு, இந்த ஐடிக்கு கோ சூப்பர் அப்படின்னு டக்குன்னு அவங்க கொடுத்துருவாங்க சார். அந்த பக்கத்துலேயே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் இருக்கும், ஒரு செகண்ட் அதை டச் பண்ணாலும் உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடும். இன்னைக்கு ஒரு அனுபவம், ஒரு நண்பர் ஒருத்தர் அந்த பச்சை பட்டனை அழுத்தினாதான் எனக்கு பணம் நான் அனுப்ப முடியும்னு நினைச்சு என்னோட ஆக்டிவ்ல ஒருத்தருக்கு நான் பணம் அனுப்புனேன். அவர் எனக்கு நான் அனுப்புறதுக்கு முன்னாடி அப்ரூவல் கொடுத்துட்டாரு. நான் அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், சார் இந்த மாதிரி அந்த அப்ரூவலுங்கிறதுக்கும் உங்களுக்கு பணம் வந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ரூவல் கொடுங்க, இது ஒரு ப்ரொசீஜர், நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்னைக்கு அவர் கஷ்டத்துல இருந்தாருன்னா அதை ஏன் அனுப்பணும்னு கூட நினைக்கலாம். இது ஒரு பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கோம். 99% அந்த மாதிரி ஆட்கள் இல்லை இப்ப. ஏன்னா இப்ப 10 நாள வந்து சிஸ்டம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. ஸோ நீங்க அனுப்புறதும் இந்த மாதிரி ப்ரொசீஜரா அனுப்பிச்சு அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு பெரிய வேலைங்களா சார் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க சார். ஒரு வேலையை ஒரு தடவைக்கு 2 தடவை, எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்டு மொபைல் வந்தப்ப ஒரு தூரமா நின்றுட்டு பார்த்தேன், ஏன்னா வெடிச்சிடுற மாதிரி. அது என்ன ஆப்ஷன் எங்க நண்பர் ஒருத்தர் கேட்டார், சார் நீங்க படிச்சவர் தானே, இது என்னன்னு பார்த்து, சார் நான் என்ன அது யூஸ் பண்ணதே இல்லைங்க சார், இப்பதான் எட்டு பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா. இப்ப அதை உள்ள பூந்து என்னென்னமோ பண்றோம். என் பேரன் பண்றது, என் பேத்தி பண்றது என்னால பண்ண முடியல. ஆனா அதே மாதிரி ஜிபே போன்பே வரும்போது ஏங்க பேங்க்ல போய் அக்கௌண்ட் கட்டா நாளைக்கு பணம் போயிடுச்சுன்னா அவனுக்கு போய் கேட்கலாம், இங்கே ஜிபே போன்பே நடுவில் காக்கா தூக்கி போட்டா என்னடா பண்றது அப்படின்னு நான் கேட்டேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜிபே போன்பே இல்ல, 2 நாளைக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு டிரான்சாக்ஷனே ஜிபே போன்பேல தான் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இதை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். இறுதியா இந்த விஷயத்த உங்களுடைய பார்வைக்கு இப்ப நான் சொல்லியிருக்கிறேன். இதுல சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும், சில சந்தேகங்கள் வரும். அப்படி ஏதாவது சந்தேகங்கள் வந்தா, ஓரளவு சந்தேகம் வராம நான் சொல்லியிருக்கிறேன்னு நான் நம்புறேன். அப்படி ஏதாவது சந்தேகம் வந்தா உங்களை கூட்டிகிட்டு வந்தவங்க கிட்ட அவங்களை கேளுங்க, இல்லைன்னா 4:30 மணிக்கு மீட்டிங்ல வாங்க. தயவு செஞ்சு நான் திரும்பவும் கேட்கறேன், அந்த மீட்டிங் எந்த அளவுக்கு வரீங்களோ அந்த அளவுக்கு இதுல நாலேஜ் எடுத்துக்கலாம் சார். நிறைய பேர் மீட்டிங் வந்துட்டு இருக்கிறவங்கள ஒரு சில இடங்கள்ல டவுட் வந்து தடுமாறுறாங்க. தெரிஞ்சுக்கங்க சார். ஏன்னா இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறது உங்களுக்காக இல்லைங்க சார், உங்களுக்கு கீழே வர்றவங்களுக்கு நீங்க வந்து அவங்களுக்கு நீங்க தான் வழிகாட்டி. 12,500 ரூபாய் அவங்க மூலமா நமக்கு வருமானம் வருதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க சார், அவங்கள கூட்டிட்டு வந்து முழுசா அவங்கள குழந்தை மாதிரி வச்சு கடைசி வரைக்கும் தாங்கணும் சார். அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்களுக்கு வழிகாட்டணும். உங்களை விட்டுட்டு இன்னொரு லீடர்கிட்ட போய் டவுட் கேட்கிற அளவுக்கு நம்ம அந்த சூழ்நிலையை உருவாக்கிட கூடாதுங்க சார். அதுக்கு நமக்கு நாலேஜ் முக்கியம் சார். இன்னைக்கு விற்கிற விலைவாசியெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு, நமக்கு இது மாதிரி எல்லாம் எப்பவாவது ஒண்ணுதான் அத்தி பூத்த மாதிரி வராது வந்த மாமண்ணி போல் ஏதாவது ஒரு சிஸ்டம் இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கும். இதை வந்து புரியலைன்னா ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டு புரிஞ்சுக்குங்க சார். இதை வந்து இந்த சிஸ்டம் இன்னைக்கு இல்லைங்க சார், இன்னும் ஒரு 90 நாள்ல, அதுவும் இந்த வர 29ஆம் தேதி திருச்சியில சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸோட மீட்டிங் முடிஞ்சதுன்னு சொன்னா அன்னைக்கு எங்களுக்கே ஒன்றும் சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. அங்க ஸ்பீடு கிரிப்ட் வாங்குறாங்க, எக்ஸ்சேஞ்சுங்கிறாங்க,
என்னென்னமோ சொல்லும் போது பாத்தீங்கன்னா கிருகிருன்னு வருது. என்னடா நம்மளை கோட்டீஸ்வரன் ஆக்காம இவங்க விட மாட்டாங்களாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதனால கட்டாயமா 29ஆம் தேதிக்கு பின்னாடி 30ஆம் தேதியில இருந்து பாருங்க, எல்லாருக்கும் வந்து அந்த ராக்கெட்டுக்கு பின்னாடி நெருப்பு வச்ச மாதிரி இங்க பரபரன்னு பறக்க போறாங்க. யாருக்கெல்லாம் நமக்கு இதுல வந்து இதுதாண்டா நமக்கு பொழப்புன்னு வரமோ அவங்க எல்லாம் முன்னாடி போயிடுவாங்க. கண்டிப்பா ஒரு 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ளார அவங்க சக்சஸா எந்த கொம்பனாலையும் மாத்த முடியாது. அந்த அளவுக்கு பக்காவா பிளான். ஒரு கூட்டம் முன்னாடி 100 பேர் நிக்கிறானா பின்னாடி 200 பேர் வந்து அந்த 100 பேரை தள்ளிட்டு போய் அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துதான் சார் ஆகணும். வேற வழியே இல்லை. கூட்டத்தை ஈர்க்கிறதுக்கு இங்க நிறைய நம்ம கிட்ட யுக்திகள் இருக்குது, சக்திகள் இருக்குது, சிங்கங்கள் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன வந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க. வேடிக்கை பார்க்கறவங்களாம் ஒரு 30-40 பேர் இந்த சிஸ்டத்துக்காக ப்ரொமோட் பண்ணி சிஸ்டத்தை அழகுபடுத்துறதுக்கு மேம்படுத்துறதுக்காக போராடிட்டு வந்ததுனால இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த 8000ங்கிறதும், அது இல்லாம இந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் கூட, சார் ஒரு நபருக்கு என்ன பாஷை தெரியும்? இந்திக்காரர் ஒருத்தர்கிட்ட போய் நாம சிக்கி சின்ன பண்ண இருக்கக்கூடாது. அதுக்கு அங்க உங்களுக்கு என்ன பாஷை தெரியும்? நீங்க எந்த டைம்ல நீங்க ஆபீஸ் போறவரா 9 மணிக்கு பண்ணுங்க வேறடா அப்படின்னு நம்ம சலிச்சு கூடாது. நீங்க அதுலயே போட்டீங்கன்னா சார் 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நான் அவைலபிள்னா உங்களுக்கு அதுலயே பாத்துரும், சிஸ்டம் காமிச்சிடும். அந்த டைம்ல உங்களுக்கு கூப்பிடுவாங்க. என்னென்ன கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுக்குறாங்க சார். ஸோ இது ஒரு அருமையான ஒரு அச்சய பாத்திரம். என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய நண்பன் வெங்கடேஷுக்கும், இதை உருவாக்கணும்னு சொல்லி சிந்தையில யார் சிந்தையில வந்து பதிஞ்சு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்ததோ அந்த பிரபஞ்சத்துக்கும் அந்த தலைவர்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சார், மிக சிறப்பு. நண்பர்களே, உங்க மனசு இங்க இருந்திருந்ததுன்னா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எளிமையா தெளிவா எந்த அளவுக்கு புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா, நண்பர்களே, பேசுறதுல 2 விதம் இருக்கு. ஒண்ணு உதட்டளவுல பேசுறது, 2வது உள்ளத்தளவுல பேசுறது. ஆனா உண்மையிலே பாருங்க, இவரு இந்த நாடி நரம்பு எல்லாம் தெரியும் சொல்லுவாங்கல்ல, சத புத்தி எல்லாம் உள்ள ஒருத்தராக தான் இந்த மாதிரி. அத மாதிரி நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணி எந்த அளவுக்கு லைக் பண்ணி உள்ளத்துல இருந்து பேசுறாருன்னு உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. நண்பர்களே, தயவு செய்து சொல்றேன், புதிய நண்பர்களா இருக்கட்டும், இப்ப இணைந்திருக்கிற நண்பர்களா இருக்கட்டும், எதை தின்னா பித்தம் தெளியும்னு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம் நண்பர்களே. அது நீங்களா இருந்தாலும் சரி, நானும் இருந்தாலும் சரிதான். எவ்வளவோ ஓடணும். ஆனா திருப்பி திருப்பி பாத்தீங்கன்னா வருஷம் தான் ஓடிக்கிட்டு இருந்தே ஒழிய நம்ம வாழ்க்கை விடியல நண்பர்களே. தயவு செய்து உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன். 2 வருடம் நீங்க எந்த தொழிலும் பண்ணுங்க, எந்த வியாபாரம் பண்ணுங்க, 2 வருடம் ஒரு டெலிகேட்டடா நம்மளுடைய இந்த பிரபஞ்சம் கொடுத்த அற்புதமான பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்க்கு மனதார நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை ஃபுல்லா நீங்க உள்ள கொண்டு வரும்போது, உங்களுக்காக நீங்க கொண்டு வரலன்னு, சிஸ்டத்துக்காக கொண்டு வரல நண்பர்களே, உங்க நன்மைக்காக தான் நீங்க உள்ள கொண்டு வரணும். அப்படி எல்லாரும் இணைஞ்சு இங்க பண்ணி 1,00,000 ஐடியா நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நண்பர்களே, திருப்பியும் சொல்றேன், 2 வருஷத்துல நீங்க கோடீஸ்வரன் ஆகிறத இறைவன் நமக்கு கண்டிப்பா கொடுத்த இந்த வாய்ப்பு நிச்சயம் நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் மூலமா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் நண்பர்களே. அதுக்கு நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் பாலமாக இருக்கும் நண்பர்களே. நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, இது ஒரு ஆலமரம். இது ஆலமரத்துடைய விழுது போய்கிட்டே தான் இருக்கும். அத மாதிரி இது 10ஓட 11னா நீங்க நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் டெலிகேட்டடா மனசார நினைங்க நண்பர்களே. 7000 பேர் இருக்கீங்க, வெறும் 350 பேர் உள்ள வந்திருக்கீங்க. யோசனை பண்ணி பாருங்க நண்பர்களே. உதவிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். ஆனால் இந்த உதவியை நம்ம ஏற்கனவே நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் அப்படி பண்ணதுனாலதான் நண்பர்களே, இங்க நமக்கு இந்த பிரபஞ்சம் அற்புதமான இந்த வாய்ப்பை கொண்டு கொடுத்துருக்கு. இவ்வளவு நாள் பண்ண உதவிய இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்து நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு அச்சய பாத்திரம், ஒரு புதையல்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் நம்முடைய பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் நண்பர்களே. ஸோ அனைவரும் இணைந்து செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை நண்பர்களே. புதிய நண்பர்களை நீங்க ஜூம் மீட்டிங் உட்கார வைங்க. அதே மாதிரி ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, டிபியில வைங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நண்பர்கள் தேடி வருவாங்க நண்பர்கள். இவ்வளவுதான். உலகத்திலே இதை விட எளிமையான பிளான் உலகத்திலே கிடையாது நண்பர்களே. நம்ம எத்தனையோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்திருக்கோம். அங்க ஆட்களை சேர்த்துக்கிட்டே இருந்தாலும் காசு. இங்க பாருங்க, நீங்க ஒரு நண்பரை நீங்க புரிஞ்சு, இந்த திட்டத்தை புரிஞ்சு ஒரு நண்பரை நீங்க கொண்டு வரும்போது அவர் தான் இங்க அச்சய பாத்திரம். அச்சய பாத்திரம்னா என்னங்க? ஒரு அன்னத்தை அந்த அச்சய பாத்திரத்துல போடும்போது அது பல லட்சம், பல கோடி மடங்கு எடுக்க வந்துகிட்டே இருக்கும். அத மாதிரி நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர் உங்களுக்கு எப்படி அருமையா சொன்னாரு, ரீபத் தேடி எப்படி உங்களுக்கு 8 ரீபத் தேடி இந்த 4 லெவல் முடியும் போது கிடைக்குமோ, அந்த நண்பர்களுக்கும் 8 ரீபத் தேடி கிடைக்குமா கிடைக்காதுங்களா? அந்த 8 ரீபத் தேடிக்கும் நீங்க தான் டைரக்ட் ரெஃபரல். இன்னும் 8 நண்பரை புதிய கொடுத்த மாதிரி கணக்கு நண்பர்களே. புரிஞ்சுக்கோங்க. 8 8 64, அதுக்கும் நீங்க தான் டைரக்ட் ரெஃபரல். 64 8 512, அதுக்கும் நீங்க தான் டைரக்ட் ரெஃபரல். புரியாம ஏதோ 10ஓட 11 நினைச்சிட்டு இருக்கீங்க நண்பர்களே. தயவு செய்து சொல்றேன், மனசார சொல்றேன், உங்கள ஒருவனா சொல்றேன், இதை விட வாய்ப்பு உலகத்துல நம்மளுக்கு கிடைக்காத நண்பர்களே. தயவு செய்து அனைவரும்
இதை பயன்படுத்தினோம்னா எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகிறத இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லி உங்க அனைவருக்கும் கேட்டுக்கொண்டு, இன்னைக்கு நம்ம எல்லாருடைய அழைப்பையும் ஏற்று உங்க உயிர் போன்ற நேரத்தை செலவழித்து இங்கு வந்த கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும், புதிய நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நண்பர்களே, நீங்க புதிய நண்பர்கள் செய்ய வேண்டியது இம்மிடியட்டா உங்க நண்பர்கிட்ட கேட்டு, சார் இந்த சிஸ்டத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க, இதோடைய கண்டிஷனை சொல்லுங்க, இதுக்கு என்ன செஞ்சா நான் எப்படி நான் ஜெயிக்கலாங்க விஷயத்தை கேளுங்கன்னு சொல்லி கேளுங்க. நண்பர்களே, இதுல சக்சஸ் ஃபார்முலாவே ஒன்னே ஒண்ணுதான், அப்ரூவல் அப்ரூவல் அப்ரூவல், பர்சன் டு பர்சன் அப்ரூவல். இவ்வளவுதான் நண்பர்களே. இந்த அப்ரூவலை கரெக்டா உங்களுக்கு வரக்கூடிய பணம் அடுத்தவங்களுடைய பணங்கிற மனசுல வச்சுக்கிட்டு இம்மிடியட்டா நீங்க உதவி பண்ண இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த லட்சம் கோடிகள் தேடி வரும் நண்பர்களே. நண்பர்களே, இதுவரை நம்ம பணத்துக்காக ஓடினது போதும். இனிமே பணம் நம்மளை தேடி வர வேண்டிய காலம் வந்துடுச்சு. அது ஒன்லி நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட் காசால தான் முடியும் சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल गंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जगति तरंगा। तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे